ஒரு பக்தரின் அனுபவம். நான் ஒரு டாக்டர். எனக்கு 7 வயதாக இருக்கும்போது உடல் நலமில்லாமல் போய்விட்டது. மருத்துவ சிகிச்சை பலனளிக்கவில்லை. மந்திர வேலையும் பலனளிக்கவில்லை. 2 மாதம் அரை நினைவிலேயே படுத்த படுக்கையில் கிடந்தேன். டாக்டர்கள் அறுவை சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றனர். ஆனால் எனது பெற்றோர்கள் அறுவை சிகிச்சையில் நான் இறந்து விடுவேன் என பயந்து அதற்கு மறுத்துவிட்டனர். இந்த நேரத்தில் அண்ணா சாஹிப் தபோல்கர், அதாவது சாய் சச்சரித்தத்தை எழுதியவர், மருமகன் கல்வன்கர் ஷீரடியிலிருந்து திரும்பி வந்தார். கல்வன்கர் எனது மாமாவிற்கு நண்பர். அவர் எனக்கு ஒரு அற்புதமான புதுமையான சிகிச்சை முறையை கூறினார். அதாவது நான் பாபாவின் உதியை உபயோகிக்க வேண்டும், பாபாவை வணங்க வேண்டும், நான் நன்றாக குணமானவுடன் ஷீரடி சென்று பாபாவை பார்க்க வேண்டும். இதை அப்படியே நான் கடைபிடித்தேன். நன்றாக குணமாகிவிட்டேன். ஆனால் 5 வருடம் கழித்துதான் ஷீரடி சென்று பாபாவை பார்த்தேன். பாபாவிற்கு பால்கோவா நைவேத்தியமாக கொடுத்தேன். பாபா 5 பால்கோவாவை என்னிடம் திருப்பி கொடுத்துவிட்டு மீதியை சாப்பிட்டு விட்டார். இதை பற்றி ஒரு பக்தர் கேட்டபோது, கவன்கர் என்னை 5 ஆண்டுகள் பசியோடு இருக்க வைத்தார் என்றார். ஆகவே கவன்கர் எடுத்த உறுதிமொழி பாபாவுக்கு தெரியும். அவர் எங்கும் நிறைந்தவர். இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், பாபாவிடம் நமக்காக வேண்டுதல் வைக்கிறோம். அது நல்லபடியாக முடிந்தால் காணிக்கை செலுத்துவதாக உறுதி கொடுக்கிறோம். ஆனால் வேண்டுதல் நிறைவேறியதும் மறந்து விடுகிறோம். பாபாவின் உபதேசம், உறுதிமொழி கொடுக்காதே, கொடுத்தால் உடனடியாக முழுமையாக நிறைவேற்றிவிடு என்பதுதான். அது வைராக்கியத்தை வளர்க்கும். தனது பக்தனுக்கு எதை எப்பொழுது எப்படி கொடுக்க வேண்டும் என்பது பாபாவுக்கு தெரியும். நிச்சயம் கொடுப்பார். அதற்காக எதையும் எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் பக்தனாக முன்வந்து தான் காணிக்கை தருவதாக வேண்டிக் கொண்டால் அதை உடனடியாக செலுத்திவிட வேண்டும். சச்சரிதத்தில் இதை நிறைய இடங்களில் பாபாவே எடுத்துரைக்கிறார். ஓம் சாய்.